கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல 2025க்குள்ள காலடியோ எடுத்து வைத்து அவருடைய சமூகத்துல வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பதற்காக வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ராஜரீக திருச்சபை சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். வெள்ளியின் ஆண்டு 2025 ஒரு வெள்ளியின் ஆண்டு, ஒரு பெருமதியான ஆண்டு, ஒரு மகிமையான கிரீடமான அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அதை ஒரு கிரீடம் உள்ள மகிமை உள்ள மேன்மை உள்ள ஆண்டாக கர்த்தர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். 25 என்றாலே அது ஒரு வெள்ளி, அது ஒரு பெருமதி. 2025 என்று சொன்னால் இன்னும் ஒரு படி மேல போய் அது மகிமைக்குள்ள கடந்து செல்லுகிற ஆண்டு. 2024 எங்களுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், இழப்புகள், இயற்கை அனர்த்தங்கள், பொல்லாத மனுஷர்களுடைய கிரிகைகள், பிசாசினுடைய கிரிகைகள், போராட்டங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதிக அளவு நாங்கள் 2024 நசுக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாங்கள் போராடி யுத்தம் செய்து அதை கடந்து வந்தோம் என்பது யாரும் மறுக்க முடியாது. ஊழிய பாதையிலையும் யாரும் மறுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களுடைய சொந்த பிஸ்னஸா இருந்தாலும் சரி, எந்த பகுதியா இருந்தாலும் நாங்கள் மிகவும் போராடி முன்னுக்கு தள்ளி நாங்கள் ஜெயம் எடுத்த ஆண்டாக 2024 எங்களுக்கு கடந்து போயிருக்கிறது. அந்த ஆண்டை ஜெயம் எடுத்து தாண்டி வர எங்களுக்கு ஒரு தேவன், எங்களுடைய ராஜா, எங்களுடைய கர்த்தருடைய அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த கிரயம், அந்த கிருபை எங்களை தாங்கியது. வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டது, யார் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் கனப்படுத்தும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எப்படியாக அது எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனை விட்டு தூரமாய் நின்று கொண்டு இந்த ஒவ்வொரு வருட தொடக்கத்திலையும் புதிய வருடத்துல வந்து நின்று கொண்டு எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தாங்கப்பா, எனக்கு என்ன வாக்கு தத்தம் வைத்திருக்கிறீங்களப்பா என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறதுக்கு இது அற்பமான ஒரு காரியம் அல்ல. இது ஒரு ரிலேஷன்ஷிப்போடு வருகிற ஒரு காரியம். ஆரெல்லாம் தேவனோட ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர்களோ, ஒரு உறவை வைத்திருக்கிறீர்களோ, அவரோட நீங்க நேசத்தை வைத்திருக்கிறீர்களோ, அவரை நேசிக்கிறவர்களை அவரும் நேசிக்கிறார். நீங்கள் நேசிக்காமல் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல தேவனை அறியாத கோடியான ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறார், உடுப்பு போடுறார், திருமணம் செய்து கொடுக்கிறார், பிசினஸ் நடத்துற மாதிரி உங்களுக்கு போனா போகுது என்று சொல்லி ஒன்றை தள்ளி விடுறது, அது அல்ல எங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை பெற்றவர்களுக்கான ஆசீர்வாதம். அது மேன்மையானது, அது கிரகிக்க முடியாதது, அது கிரகிக்க முடியாதது. உங்களால இப்படி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்க வேணுமா இருந்தால், நீங்கள் ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு ஊடாக வருகிற அந்த சுதந்திரத்துக்கு நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசுவின் சிலுவையில அவருடைய கிரயத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் நீங்க பங்காளிகளாக இருக்க வேண்டும். அந்த பங்காளிகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு ஒரு வெள்ளியின் ஆண்டு, பெருமதியான ஆண்டு. முதலாவது நாங்கள் வாசித்துக் கொள்ளுவோம். 1 நாளாகமம் 16வது வசனம் சொல்லுகிறது, 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. 14 இருந்து நான் வாசிக்கிறேன். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும்.
அவர் நியாயம் தீர்க்கிறவராகத்தான் இருக்கிறார். அவர் எல்லாரும் தங்கண்ட இஷ்டப்படி வாழ முடியாது. வாழுகிறதுக்கு என்று அவர் ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நியதி இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு சரியானபடி நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாங்கள் அவருடைய பார்வைக்கு சரியானபடி விரும்பாத பட்சத்தில் நாங்கள் அவருடைய கிருபையை விட்டு நாங்கள் தூரமாய், அவருடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீங்க தூரமாய் போகிறீர்கள். தூரமாய் போகிற உங்களுக்கு நீங்கள் அவருடைய கிருபையின் பாதுகாக்கிற அளவை இழந்து போகிறீர்கள். எப்ப நீங்க திரும்ப அவருடைய பாதுகாப்புக்குள்ள ஓடி வருகிறீர்களோ, எப்ப நீங்கள் அவரை திரும்ப அவருடைய உறவுக்குள்ள கட்டப்படுகிறீர்களோ, அப்பொழுதுதான் அவரால் உங்களை அணைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது பிசாசானவன் உங்களை ஆளுகை செய்வான். ஆவியானவர் உங்களை விட்டு தூரமாய் போவார். நீங்கள் நேசிக்கும் பொழுது அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை வெறுக்கும் பொழுது அவருடைய கிருபையை விட்டு நீங்கள் தூரமாய் போகிறீர்கள். இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விடயம்தான். ஆனால் வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு கூட ஒரு உறவு வைத்திருக்க வேண்டும். அது எத்தனை மகிமையானது என்பதை 15வது வசனம் சொல்லுகிறது. 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும். அப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தருவார் என்றால் அது தலைமுறை தாண்டி உங்களுக்காக அது கிருபை செய்கிறது, அது கிரிகை செய்கிறது, அது உங்களை வாழ வைக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது அவரை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையோட மாத்திரமல்ல, அவர் 1000 தலைமுறைகளுக்கு அவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடே அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து இந்த 2025 தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை கழுவி துடைத்து, உங்களை பண்படுத்தி, உங்களை பதப்படுத்தி, உங்களை வணைந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்ற பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டு தேவ சமூகத்திலே நிறுத்தி இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில உலகத்தோட உலகமாக குடித்து வெறித்து கூத்தும் கும்மாளமுமாய் ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரையும் தாண்டி அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும், அவரோட உறவு வைத்திருக்க வேண்டும், அவரையே பற்றி கொள்ள வேண்டும் என்று ஓடி வந்த உங்களுடைய கால்கள் ஆசீர்வாதமானது. அந்த கால்களை கர்த்தர் மலைகளின் மேல் கொண்டு போய் நிறுத்தாமல் விட மாட்டார். அவரை நம்பினவர்கள், அவருடைய கட்டளைகளுக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய உடன்படிக்கை பாதுகாக்கும். அவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை உங்களை பாதுகாக்கும். 1000 தலைமுறைகளை பாதுகாக்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டிருக்கிறார். ஆமென். அது என்றென்றைக்கும் நீங்க அதை ஞாபகப்படுத்துங்க. ஈசாக்கை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் ஈசாக்கை மறந்து விடவில்லை, என்னையும் மறந்து போக மாட்டார். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை என்று சொன்னால் என்ன? சத்தியமாக நான் இதை செய்வேன், உண்மையாக நான் இதை செய்வேன், மெய்யாகவே நான் உனக்கு இதை செய்வேன் என்று ஈசாக்குக்கு அவர் கட்டளையிட்டபடியினால் ஈசாக்குடைய குடையும், ஆபிரகாமினுடைய குடை எங்களுக்கு மேலே இருக்கிறது, ஈசாக்குடைய குடையும் எங்களுக்கு மேலே இருக்கிறது. அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. ஆமென். அடுத்ததாக யாக்கோப்புக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை நித்திய உடன்படிக்கையாக அது டீட் எழுதி கொடுக்கிறது போல உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையை யாரும் மீற முடியாது. இப்பொழுது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பங்காளிகள். ஈசாக்குடைய அந்த மேன்மையான ஈசாக்குக்கு உரிய ஆணையிட்டு அந்த ஆணைக்கு கீழே வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம். யாக்கோப்புக்கு இட்ட அந்த பிரமாணத்திலையும் அந்த உடன்படிக்கையிலையும் நாங்கள் பங்குதாரிகளாய் இருக்கிறோம். இந்த உறவோட வந்து வாக்குத்தத்தங்கள் உறவின் அடிப்படையில வந்து சுதந்திரிக்கப்படுகிறது என்பதை முதலாவது நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் உறவோட பின்னி பிணைந்து இருக்கிறது. அது
திரியேக தேவனுடைய முப்பரி நூலாய் பின்னி பிணைந்திருக்கிறது. அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சட்ட ரீதியாக அது எங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. வாக்கு தத்தம் அது என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி இந்த எலும்புகள் எல்லாம் திடமாகிறதை போன்ற ஒரு வைராக்கியம், ஒரு பெலன் உங்களுக்குள்ள வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லும் பொழுது ஒரு ஆவியின் வல்லமை இறங்குகிறதா? அது உங்களுக்கு உரையாது. எல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம், எல்லா வார்த்தையும் உங்களை டச் பண்ண முடியாது. ஆனால் வாக்கு தத்தம் என்று ஒன்று உங்களுக்காக கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய எலும்புக்குள்ள பாயிறத நீங்க உணர்வீர்கள். நாங்கள் இப்பொழுது வாக்கு தத்தத்துக்காக கடந்து செல்லுவோம். வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவனால நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை இந்த 2025ஆம் ஆண்டுக்காக ராஜரீக திருச்சபைக்கு ஒரு சுதந்திரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். வாக்கு தத்தங்களை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வாக்கு தத்தத்தை கரங்களை தட்டி காணப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் 2024 எந்த அளவு நொடுக்கப்பட்டு காத்திருந்தீர்களோ அந்த காத்திருந்ததைக்கான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டு வெள்ளியை போல நீங்கள் எழும்பி, கல்லுகை போல நீங்கள் எழும்பி உயர எழும்புகிற, அதை சுதந்தரித்து கொள்ளுகிற அந்த கிருபைகள் உங்கள் மீது இப்பொழுது வந்து ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் வந்து தங்குவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகாபரிசுத்தமுள்ள தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அப்பா புது பலன் எல்லார் மீதும் இறங்குவதாக சுவாமி. உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக காத்திருந்த பிள்ளைகள் மீது ஒரு புதிய பலன் இறங்குவதாக, அது பரத்தில் இருந்து இறங்குவதாக சுவாமி. பரலோகத்தில் இருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். பரலோகத்தில் இருந்து இந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஆண்டவரே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், எழும்புவார்கள். நீ கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல, நீ கீழே படுத்து கிடக்கிறவன் அல்ல, நீ கட்டிலோட கட்டிலாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவன் அல்ல, உன்னுடைய பிசினஸ் சோர்ந்து போய் கிடக்கிறது அல்ல, ஒளிந்து போகிற ஒரு மகிமை அல்ல. நீ கழுகுகளை போல, கழுகுகளை போல, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்கள், எழும்புகிறவர்கள். தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய பிள்ளைகள் செட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. அவர்கள் ஓடினாலும் அப்பா இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சொந்து போக மாட்டார்கள். அப்பா, உம்முடைய பலன் அவர்களை ஓட வைக்குமா இருந்தால் அவர்கள் ஆண்டவர் எலியாவை போல 40 நாள் பயணம் அவர்கள் உம்முடைய பலத்தினால ஓட முடியும் சுவாமி. அப்பா, அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக முடியாத ராஜா. ஏனென்றால் அவர்களை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே. வார்த்தையான தேவன் அப்பா, வாக்கு தத்தத்தில நீர் வார்த்தையான தேவன் எங்களோடு இறங்குகிறதுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி, எங்களை ஆண்டவரை உருவாக்குகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி. யாரெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புகிற ஆண்டு ஆண்டவரே 2025 எழும்புகிற ஆண்டு, உயர்கிற ஆண்டு, மகிமை உள்ள ஆண்டு, கிரீடம் தரிக்கப்பட்ட ஆண்டு ராஜா. இந்த கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற பிள்ளைகள் அவர்கள் ஓடாமல் இருக்க முடியாது, அவர்கள் நடக்காமல்
இருக்க முடியாது. அவர்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்க முடியாது, தூங்க முடியாது. ராஜா அவர்கள் பலன் கொண்டு மல்டியாய் பெருகுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அதே அதிகாரத்துல அதே வாக்கு தத்தத்துக்குள்ள 28வது வசனம் ஏசாயா 40:28 சொல்லுகிறார், அவருடைய அறிவை யாராலும் ஆராய்ந்து முடியாதது. உனக்கு தெரியாதா? உனக்கு புரியாதா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. எனவே நீயும் சோர்ந்து போக முடியாது. அவருக்கு பிள்ளையாய் இருக்கிறாய். இளைப்படைவதில்லை. எனவே நீயும் இளைப்படைய முடியாது. நீ இதை அறியாயோ? நீ இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் கனப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொண்டு வானாதி வானங்களை படைத்த தேவனுக்கு நீங்கள் மகிமை உள்ள கிரீடங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு மகிமை உள்ள ஆண்டாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துகிற இந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தில 31வது வசனம் சொல்லுகிறது, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. ஆமென். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுது வானங்கள் உங்களுக்காக சந்தோஷப்படும். பூமி உங்கள் நிமித்தம் பூரிப்பாகும். நீ நல்லா இருந்தா தான் இந்த பூமி செழிக்க முடியும். நீ சந்தோஷமா இருந்தா தான் வானம் மகிழ்ந்திருக்க முடியும். கர்த்தர் அப்பொழுது ராஜரீகம் பண்ணுவார். நீ அவருடைய பிள்ளை என்பதை மறந்துடாத. நீ அவருடைய உறவு என்பதை மறந்துடாத. அவருடைய இரத்தத்தோடு நீ பிணைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்துடாத. அப்பொழுதுதான் இந்த ராஜரீகத்துக்குள்ள உன்னால கடந்து வர முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படும். உங்கள் நிமித்தம் ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படும். உங்களுக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் ஜாதிகளுக்குள்ளே பேசப்படும். இவர்களுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். இவர்களுடைய தேவன் வாழ வைக்கிறவர். இவர்களுடைய தேவன் வாழாக்காமல் தலையாக்குகிறவர். இவர்களுடைய தேவன் இவர்களை செட்டைகளை அடித்து உயரத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளதை நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையை கொடுக்கிற உங்களுடைய வாழ்க்கைகள் இந்த 2025 நீங்கள் அவருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுதுதான் வானம் மகிழும். உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்து கொண்டு சாட்சியாய் நிற்கும் பொழுதுதான் உங்கள் நிமித்தம் பூமி செழிப்பாகும், பூமி பூரிப்பதாக. கர்த்தர் அப்பொழுதுதான் உங்கள் நிமித்தம் அவர் ராஜாவாய் நடந்து வர முடியும். நாங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு, நாங்கள் நோயில இருந்து, நாங்கள் கடன் தொல்லையிலே அமிழ்ந்து, நாங்கள் பாவத்தில் விழுந்து, நாங்கள் கனியற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய ராஜா எப்படி ராஜரீகம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. ஒரு விசை எல்லாரும் நாங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமா? கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த 2025 நாங்கள் வாழணும். அவர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் செய்வாராக.
அவர் ராஜா. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க செய்கிற உடன்படிக்கைகளை அவர் நினைவு கூறுவாராக. அவர் உங்களுக்கு பலன் தருவார். அவருக்காக எழும்பி நிற்க அவர் உங்களுக்கு பலன் தருவார். அவர் சிலுவையில செய்து முடித்த கிரயம் உங்களை தாங்கும். அவர் சிலுவையில சிந்தின இரத்தம் உங்களை ஏந்தும். அவர் உங்களை கண்களுக்குள்ள மூடி பாதுகாப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரை, இந்த புதிய வாக்கு தத்தத்தை சுமந்து செல்ல வந்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர்.